வணக்கம். RGR அகாடமியிலேருந்து உங்களுடைய கோவிந்தராஜ் பேசிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சப்ஜெக்ட் நீட்டு ஜேஇ இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராஸ்பெக்டிவ்ஸில் ஒரு டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு தமிழ்நாடே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாபிக் என்ன? விஜயோட அரசியல். விஜயோட அரசியல் பிரவேசம், விஜயோட முதல் மாநில மாநாடு TVKவோட. ரைட்டா? எதுக்கு சார் அதுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, எல்லாம் பேசிட்டாங்க இல்லையா? என்னென்ன விஷயம், அவங்களுடைய கொள்கை என்ன, யார் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களுடைய கொடி எப்படி வந்தது, அதுக்கான விஷயங்கள், அதில் நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. யார் அவங்களுடைய எதிரி, கொள்கை எதிரி யார், அரசியல் எதிரி யார், இதெல்லாம் கூட நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க. இதில் நம்ம என்ன இதில் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக அதில் ஒன்று சொன்னது, கல்வியில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தமிழ்நாடு வளர்ச்சியில் வந்து நிறைய மாறுதல்கள் ஏற்படுது. அரசியல்லையும் ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும். அரசியல் வந்து இப்போ நடக்கிறதுலேருந்து சில மாற்றங்கள் வரணும் அப்படின்ற கூட பேசினாங்க. அப்போ கல்வியில் மட்டும் மாற்றம் வரணும் அப்படின்னு பேசிட்டு நீட்டு வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் எங்களால் ஒத்துக்க முடியல. மாற்றம் வேணும் அப்படின்றப்ப மாற்றம் நல்லா இருக்கணும், பிரம்மாண்டமாக இருக்கணும், கல்வியில் ஒரு சிறப்பான வளர்ச்சி இருக்கணும். ஓகே, கல்வியை வந்து அரசே வந்து வந்து முடிவுகள் ஏற்படுத்தணும். மாநில அரசுக்குள்ள கல்வி விஷயத்தில் வந்து மத்திய அரசு தலையிடக்கூடாது. இதெல்லாம் ஒத்துக்க வேண்டிய விஷயம்தான், நம்ம அதில் மாறுபாடே கிடையாது. ஆனால் நீட்டுக்கு வந்து இருந்ததுனால தான் நிறைய சூசைட் நடந்திருக்கு. அதில் ஒரு குழந்தை வந்து சூசைட் பண்ணி, அந்த குழந்தைக்கு வந்து +2 மார்க் இருந்தால் சீட்டு கிடச்சிருக்கும், ஆனால் நீட்டு வந்ததுனால தான் அந்த குழந்தை வந்து உயிர் மாய்த்து கொண்டாள் அப்படின்ற மாதிரி ஒரு வச்சிருக்கிறது எனக்கு தெரியல, என்னால் ஒத்துக்க முடியுமா? ஏன்னா எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்னதான் நீட்டு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சுருந்தாலும் we are also against the entrance exams. ஏன்னா ஒரு +1 +2 எக்ஸாம் எழுதி ஒரு குவாலிஃபைடு அப்படின்னு கொடுத்த ஒரு குழந்தைக்கு எக்ஸாமில் வந்து இன்னொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணல, சீட்டு கொடுக்கல அப்படின்றப்ப அதை நம்ம எதிர்க்க வேண்டியது தான், தப்பு இல்லை. ஆனால் ஆக்சுவல் பிரச்சனை என்ன அப்படின்றத பார்த்து அந்த பேஸை கரெக்ட் பண்ணுறதுக்கான வழிகளை அவர் பேசியிருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். +1 +2 படித்த குழந்தை, அது ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும், இல்லைன்னா சென்ட்ரல் போர்டாக இருக்கட்டும், இல்லை ஆந்திரா போர்டாக இருக்கட்டும், இல்லை கர்நாடகா போர்டாக இருக்கட்டும், இல்லைன்னா கேரளா போர்டாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவில் எந்த போர்டுன்னா இருக்கட்டும், நீங்கள் அந்த டாபிக்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஒரு குழந்தை வந்து +1ல் மோஷன் அப்படின்னு ஒரு டாபிக் படிக்குது அப்படின்னா, ஸ்டேட் போர்டில் படிக்கிற குழந்தைக்கும் மோஷன்றது ஒரே மாதிரி தான் இருக்கும். சிபிஎஸ்சியில் படிக்கிற குழந்தைக்கும் மோஷன்ன்ற கான்செப்ட் ஒன்று தான் இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை கையில் பிடிச்சிட்டு இருக்கேன், கீழே விட்டால் விழுது அப்படின்றப்ப அது புவியீர்ப்பு விசையை பற்றி பேசுது அப்படின்றப்ப அது சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றப்ப ஸ்டேட் போர்டு குழந்தைக்கும் அதே தான் இருக்கும். அந்த கிராவிட்டின்றதை வந்து ஸ்டேட் போர்டு குழந்தைக்கு அந்த கிராவிட்டின்றது அந்த ஒரு ஆப்ஜெக்ட் நான் கையில் பிடிச்சேன்னா கீழே தான் நோக்கி வருமே தவிர மேலே போவோன்றது சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்லித்தர மாட்டாங்க, ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்லித்தர மாட்டாங்க, இல்லை அண்டை மாநிலங்களில் சொல்லக்கூடிய அந்த போர்ட்லேயும் அந்த சிலபஸ் இருக்காது. அப்போ மூச்சை நான் உள்ளே இழுக்கிறப்ப உள்ளே போகிறது கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு தமிழ்நாடு போர்டு சிலபஸில் சொல்லி கொடுப்பாங்க. இதுவே சென்ட்ரல் போர்டில் வந்து உள்ளே போகிற கேஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லி தருவாங்களா? அப்போ மாற்றம் வந்து தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ நீட் எக்ஸாமோ ஜேஇ எக்ஸாமோ கிடையாது. அந்த குழந்தைக்கு அடிப்படையில் விஷயங்களை எப்படி சொல்லி தராங்க அப்படின்ற அடிப்படையை அவர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி மாற்றி, எந்த குழந்தை எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த எந்த போர்டு படித்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டில் இருந்து எந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி, எந்த விதமான தகுதி தேர்வு இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்புக்கு இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி, அந்த குழந்தைங்களை எதிர்கொள்வதற்கு தயார்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்தை அவர் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். மாற்றம் வேணும், மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் மட்டும் மாற்றம் வேணும் அப்படின்றத எதிர்பார்க்கக்கூடாது. கல்வியில் மட்டும் மாற்றம் வேணும் அப்படின்றது கிடையாது. காமராஜர் கல்வியை எடுத்துகிட்டு வரணுன்றது மட்டும் கிடையாது. எடுத்துக்கிட்டு வர கல்வி அது தமிழ்நாட்டில் மட்டும் அந்த குழந்தை முடிஞ்சு போகிறது கிடையாது. நீங்கள் பாருங்கள், உலகம் முழுவதும் தமிழர்கள் இருக்காங்க. அப்போ உலகம் முழுவதும் இருக்கிறப்ப இந்த உலகத்துக்கு தேவையான அந்த சயின்டிஃபிக்ல என்னெல்லாம் மாற்றங்கள் வருதோ
அதுல அந்த குழந்தை எந்த இடத்துல இருந்தாலும், எந்த லாங்குவேஜ்ல படிச்சாலும், என்ன பாடங்கள் நம்மளுக்கு படிச்சாலும் அதை வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனோதைரியத்தை அதை விதைச்சு அந்த கான்செப்டை வந்து தெளிவு பண்ணி சொல்லி கொடுக்குற விஷயத்துல மாற்றத்தை ஏற்படுத்தினாங்கன்னா அருமையா இருக்கும். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டில் எல்லாம் பிரம்மாண்டமா இருந்தது. ஏன்னா அவருடைய கனவு இல்லை, கனவை பத்தி நேத்து வந்து க்ரௌடு வந்து பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் இருந்தது. அரங்கமே ஃபில் ஆகிடுத்து, வெளியில கூட இருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கன்வே பண்ணியிருக்காங்க. நினைச்சா நடக்கும். அவருடைய தோல்விகள் பல விஷயங்கள், பல படம் வரப்ப ரிலீஸே பண்ண முடியாத அளவுக்கு சிச்சுவேஷன் இருந்தது. இன்னைக்கு வந்து அவர் சொல்லலாம், மக்களுக்காக வந்திருக்கேன், எனக்காக மேலே எடுத்துனவங்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஆனா மேலே ஏத்துறப்போ எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா தடைகள். ஒரு படம் ரிலீஸ் ஆக முடியல, அரசியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா தடுமாற்றங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நேற்று நிறைய டிவியில் போட்டிருப்பாங்க, ஒரு படம் ரிலீஸ் ஆகலை, வருத்தம் தெரிவிக்கிறாரு, நான் எனக்கு தெரியல அப்படின்னு அப்படியே கூனி குறுகிருக்கிறார். அந்த இடத்துல எப்படி டிசைட் பண்ணியிருப்பார் பாருங்க. அந்த அவருடைய தோல்விகள், அவருடைய ஏமாற்றங்கள், அவருடைய ப்ரெஷர்கள்லாம் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போங்கடா வாடா நானும் ஜெயிக்க வைக்கிறேன், என் கூட இருக்கிறவங்களும் நாங்கள் வந்து மற்ற இடத்துல எடுத்துட்டு போறோம் அப்படின்ற ஒரு தூண்டுதலை வந்து அவருக்கு ஏற்படுத்தி இருக்கு. இவ்வளோ க்ரௌடை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்படி அட்ராக்ட் பண்ணி இழுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னா அவருடைய தெளிவான முடிவு, தெளிவான சிந்தனை, சொல்லும் செயலும் எண்ணமும் ஒரு சேர இருந்ததுன்னா நம்ம எதை வேணாலும் நடத்தி காட்ட முடியும் அப்படின்றதுக்கு அவர் உதாரணமா இருந்திருக்காரு. இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு, அருமையா இருக்கு. ஆனா இந்த நீட்டு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நீட்டை ஒழிக்கணும் அப்படின்றதோட நீட்டுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நேத்து இன்னொரு விஷயம் சொன்னாரு, கைத்தறி உடையதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசு வேலையில இருக்கிறவங்க 2 நாள் அணியணும் அப்படின்னாங்க. நான் ஒரு படத்துல வந்து பார்த்தேன், ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா அரசு வேலை செய்யக்கூடிய, அரசு வேலையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய குழந்தைகள் கண்டிப்பாக அரசு பள்ளியில் தான் படிக்கணும், அவர்களுக்குத்தான் அரசு வேலையில வந்து பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரியான மாற்றங்கள் கொண்டாந்தாங்கன்னா இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கல்வியை தனியாருக்கு எடுத்துட்டு போறதை விட்டுட்டு, ஏன் வணிகமயமாவது நீட்டு சென்டர் வந்துச்சு, ஜெய் சென்டர் வந்துட்டு நிறைய வந்து பயிற்சி மையங்கள்லாம் ஏன் வருது? பேஸ் ஸ்ட்ராங்கா இல்லை. எந்த மாதிரி ஸ்கூல்ல படிச்சாலும் பரவாயில்ல, நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா கூட பரவாயில்ல, நான் எந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நான் கிராக் பண்ணுவேன் அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம ஏன் பயிற்சி மையத்தை நோக்கி போகணும்? அந்த பேஸை நீங்க ஸ்ட்ராங் பண்ணி கொடுங்க. எங்களுடைய சமுதாயம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பாருங்க, ஏன் அடிஷனல் வந்து ஒரு செலவு பண்ணி திருப்பியும் ஒரு பேரண்ட் படிக்கணும்? இப்ப நீட் எடுத்துட்டா அதுக்கான மாற்று என்ன? +2 மார்க்கை வச்சு பண்ணிடலாம் அப்படின்னா நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நீட்டு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? +1 படிக்க மாட்டான் பையன், 2 வருஷம் +2 மார்க்கே படிச்சு வந்து பாத்தீங்கன்னா அது மூலயமா கவுன்சிலிங்ல 200 வாங்கி போயிடுவான். என்ஜினியரிங் காலேஜ் உருப்படாம போனதுக்கு மெயின் ரீசனே +1ல பேசிக்கே தெரியாம +2ல ஹையர் கட் ஆஃப் வாங்கி நல்ல காலேஜஸ் எல்லாம் கிடைச்சி அங்க பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டே இல்லாம போயிடுச்சு. லாஸ்ட்ல என்ஜினியரிங் காலேஜே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க. என்ஜினியரிங் காலேஜ் வேஸ்டா? பேசிக்கே தெரியாம குழந்தைங்கள மார்க் எடுக்கிற மாதிரி பண்ணி அந்த குழந்தைங்களை எடுத்துட்டு போய் அங்க போட்டு லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு அவ்வளோ பணத்தை போட்டு ஒரு கல்வியை கொடுக்கணும் அப்படின்ற தொழிற்கல்வி கூடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய கொஸ்டின் மார்க்காக நிறைய மூடிட்டாங்க. அப்போ அங்கெல்லாம் ஏன் அந்த தடுமாற்றம் வருது? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடியிலையோ என்ஐடியிலையோ நடத்தக்கூடிய அந்த ஜேஇ மெயின் எக்ஸாம்ஸ், நீட்டை விடுங்க, ஐஐடிலையோ என்ஐடிலையோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐஐடியும் என்ஐடியும் தான் இன்னைக்கு டாப் மோஸ்ட் இந்தியாவில். ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி ஐஐடி அது எங்க இருக்கு? சென்னையில இருக்கு, தமிழ்நாட்டில் நம்பர் 1. என்ஐடி திருச்சி எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனா இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ல ஒரு 17,695 சீட்ஸ் இருக்கு ஐஐடியில். எவ்வளோ மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து போயிருக்காங்க நீங்க செக் பண்ணி பாருங்க.
3-4% மாணவர்கள் கூட போக முடியல. அப்ப அடிப்படையில நீங்க மாற்றங்கள் கொண்டாடணுமே தவிர அந்த சொல்லி கொடுக்கிற விஷயத்தை நீங்க எப்படி புரிய வச்சு குழந்தைக்கு தெரிய வச்சு அதை வந்து தெளிவாக்கி அந்த கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி கொடுத்து அது மூலயமா அது எப்படி அப்ளை பண்ணணும், அது மூலயமா எப்படி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குது அப்படின்ற பேஸ நீங்க சொன்னீங்களா அந்த மாற்றம், இந்த மாதிரியான மாற்றங்கள்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி குழந்தைங்களை கொண்டாந்தீங்கன்னா அட்டகாசமா ஐஐடியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க. என்ஐடியில நம்ம குழந்தைகள் தான் இருக்கும். எக்ஸாம் எழுதுறதுக்கே போறது இல்லைங்க. ஜெஇ மெயின் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் த அப்ளையிங் ஸ்டூடெண்டே கம்மி தமிழ்நாட்டில். ஏன் நம்மளால குழந்தைங்களுக்கு முடியாதா? 4.5 லட்சம் பேர்கிட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்து படிக்கிறாங்க, ஆனா போறது இல்லை. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க அந்த மாதிரி சொன்னதை விட்டுட்டு, ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரௌடு வந்ததை பார்த்தா நெக்ஸ்ட் 2026ல நீங்க பேசுற விஷயத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்க தான் கண்டிப்பா வருவீங்க மாதிரி இருக்கு. ஏன்னா அரசியல்லையும் நிறைய பேருக்கு வந்து பங்கு கொடுக்குறேன்ட்டீங்க. கூட்டணிக்கு வாங்க, நாங்க ரெடியா இருக்கோம். ஆட்சி அதிகாரத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பங்கு கொடுக்குறோன்ட்டு. அப்ப ஒரு கட்சியை மட்டும் நீங்க நீக்கிட்டு எதிரி, அரசியல் எதிரின்னு சொல்லிட்டீங்க. அப்ப மீதி எல்லாரையும் பாத்தீங்கன்னா அந்த போக்கஸ்டே இல்லை. அப்ப மீதி எல்லாருமே உங்க கூட வரத்துக்கு ரெடியா இருக்காங்க. ஏன்னா யாருமே இதுக்கு முன்னாடி நடத்தின எந்த அரசியல் கட்சியும் நீ வா நான் கூட்டணிக்கு, உனக்கு நான் அரசியல் ஆட்சியிலையும் பங்கு தரேன், அதிகாரத்திலையும் பங்கு தரேன்னு சொல்லல. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கிரேஸ் இருக்கு, நீங்க வருவீங்க, கண்டிப்பா இருக்கவங்க எல்லாம் உங்க கூட சேரத்துக்கான வாய்ப்புகளை வந்து நீங்க திறந்து வச்சிருக்கீங்க. யார் வந்தாலும் வாங்கன்னு நீங்க போல, யார் வந்தாலும் வாங்கன்னா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதிகாரத்துல பங்கு வேணும்னு தான் ஆசை. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க கூட சேரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. நேற்று வந்த கிரௌட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த கிரௌட்லயே ஒரு ரசிகர் பட்டத்திலேயே இல்லைன்னா வந்து அந்த தொண்டர் கூட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா யங்கஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரௌடு பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாவேகா மாநாடு தான். எல்லாரும் அதை பத்தி தான் பேசுறாங்க, யங்கஸ்ட் கிரௌடு அப்படி. அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து முதிர்ச்சி இல்லையா, முதிர்ச்சி இருக்கிறவங்களாம் தானா வருவாங்க, அதெல்லாம் தானா வரும். எங்க என்ன எக்ஸ்பர்டைஸ் வேணா அதெல்லாம் வந்து நம்ம வந்து கூப்பிட்டுக்கலாம், சேர்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, ரைட்டா? இன்னைக்கு இருக்கக்கூடியதுல அதை வழி நடத்தி போறதுக்கான அற்புதமான உங்களுக்கு ஒரு திறமை இருக்கு. அதனால தான் இவ்வளோ கூட்டம் உங்களை நம்பி வந்திருக்கு. இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல, கல்வி விஷயங்கள்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா, அதே போல சுகாதாரம், ஹெல்த்தும் சுகாதாரத்திலையும் அந்த தனியாரெல்லாம் அப்படி தூக்கிட்டு எல்லாத்தையுமே கவர்மெண்ட் தான் பண்றோம் அப்படின்னு எடுத்துட்டு வந்தாலே மேக்சிமம் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு கலெக்டரோடைய பையனும் கவர்மெண்ட்ல தான் படிக்கிறான், ஒரு ஐபிஎஸோட பையனும் அங்கே தான் படிக்கிறான், ஒரு எம்எல்ஏ பையனும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறான், ஒரு எம்பியோட பையனும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறான், ஒரு எம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் போகிறார். அப்படின்றப்ப அங்கே பேசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும், சுத்தமாக இருக்கும், சுகாதாரமாக இருக்கும், அங்கே எல்லா வசதிகளும் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் நேற்று கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் அருமையாக இருந்திருக்கும், பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். ஓகேவா? நம்மளை பொறுத்த வரைக்கும் நீட்டுக்கு அகெயின்ஸ்ட் தான். பட் நீட்டுக்கு அகெயின்ஸ்டா வேற என்ன ஆப்ஷன் வச்சிருக்கீங்க நீங்க? இல்லை அந்த பேசிக்கை நல்லா ஸ்ட்ராங் பண்ற மாதிரி அந்த அடிப்படை வசதிகளை நீங்க ஏற்படுத்தி கொடுக்க போறீங்களா? இதுக்கான விடையை நீங்க வந்து கொஞ்சம் தெளிவு பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் கூட மக்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்படிதானே நீங்களும் நினைக்கிறீங்க? உங்களுடைய கமெண்ட்டை வந்து கொடுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை பார்த்துட்டு இருக்கீங்களா வீடியோவை? என்னுடைய கருத்து, உங்களுடைய கருத்து என்ன இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல கொடுங்க. உங்களுடைய கருத்தாவும் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.